எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கமலேஷ். நான் டிஎன்இபில ஜூனியர் இன்ஜினியர் செகண்ட் கிரேடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு 10 வயது ஆகிறது. என்னோட மனைவி ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 1 வருட காலமாக என்னோட மனைவிக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற பிரச்சனால பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. இப்ப கடந்த சில நாட்களாக மேலும் அவங்க உடல்நிலை மோசமாயிருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்க. அதனால நாங்க குடும்பத்தோட தற்கொலை செய்யலான்னு முடிவு பண்ணி தற்கொலை செஞ்சிட்டோம். நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்களோட உடல்களை நேரடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் வீட்டிற்கும் எடுத்து செல்லாமல் பிரஸ்ட் காலனியில் இயங்கி வரும் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்று அடக்கம் செய்யும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இதற்கான செலவு தொகை ரூபாய் 50,000 நான் ஏற்கனவே சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய அலுவலகத்தில் செலுத்திவிட்டேன், கல்லறை தோட்ட பராமரிப்புக்கென்று. அது மட்டும் இல்லாம என்னோட பிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் உள்ள பணத்தை நான் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய சபைக்கு எழுதி வைத்துள்ளேன். மேலும் நான் டிஎன்இபில ஒர்க் பண்ணும்போது இறந்ததுனால எனக்கு வர வேண்டிய தொகை அனைத்தும் தமிழக ஏழை மக்களுக்கு வழங்குமாறு தமிழக முதல்வரிடம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழக அரசு என்னோட வாரிசாக இருந்து என்னுடைய அடக்கத்தை நல்லபடியாக செய்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களும் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய நண்பர்களும் நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களும் சிஎஸ்ஐ சபை மக்களும் பொதுமக்களும் தமிழக மக்களும் சேர்ந்து எங்கள் மூவரின் உடல்களை நல்லபடியாக அடக்கம் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.